உங்களுடைய லைஃப்பில் என்ன ஆகணும்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவீங்க, லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகணும் என்பது பிள்ளைக்கு நல்ல படிப்பு, நல்ல எஜுகேஷன் கேரியர், நல்ல குடும்ப வாழ்க்கை, சொந்தமாக வீடு கட்டணும், காரு, நல்ல செட்டில்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உலகத்தில் இருக்கவங்களும் கேட்டால் இதே தான் சொல்லுவாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. இதே அஜெண்டா தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கனத்திற்கு உரியவர்களே, ரட்சிப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர். சால்வேஷனை கொடுத்துருக்காரு. தயவு செய்து அதை யாரும் நம்ம இழந்துடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் நண்பருக்கும் நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவரை பற்றி எனக்கு என்ன ரொம்ப ஒன்று பிடிச்சதுன்னா, எனக்கு திருமணம் ஆகிடுச்சு. என் திருமண காரியத்தை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுது. அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறாரு. அவருக்கு பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பணக்கார பெண்களாக இந்த சொசைட்டியில், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள தான் பார்த்தாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக, என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்காக, கல்வாரி சிலுவையில் அவருடைய உயிரை, எல்லா ரத்தத்தையும் நம்மளுக்காக சிந்தின அந்த வெளியேற பெற்ற தெய்வத்திற்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை திருமணம் செய்து கொண்டார். கணக்கு தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? இன்னைக்கு நானுமே அவருமே கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்ல. கஷ்டப்படுறோம், நாங்கள் இல்லைன்னே சொல்ல. ஆனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா? கர்த்தர் எங்களை ரசித்தாரு. அது மகா பெரிய உன்னதமான பாக்கியத்தை, நித்திய வாழ்க்கை, எவர் லாஸ்டிங் லைஃப், அதுதான் நம்மளுடைய அஜெண்டாவாக இருக்கணும். வி ஷுட் ஹவ் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மஸ்ட் அண்ட் கம்பல்சரி. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப காரியங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நீங்கள் இதற்காக ஸ்பெஷலாக பிரார்த்தனை செய்ய வேண்டாம். குடும்ப காரியங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக கர்த்தரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. செய்திக்கு நான் போகிறேன். இன்று செய்தியின் தலைப்பு கரெக்டாக 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 8:37 சரிங்களா? 8:45க்கு நான் சரியாக முடிச்சிடுவேன். இன்று செய்தியின் தலைப்பு சரிங்களா? முதலாவது இங்கிலீஷில் சொல்கிறேன். ரியலைசேஷன் ஃப்ரம் ஹார்ட் பிரிங்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் கேரக்டர். திரும்பியும் சொல்கிறேன் ஆங்கிலத்தில். இன்று செய்தியின் இந்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் வாரம் பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்கு வந்திருக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று செய்தியின் தலைப்பு ரியலைசேஷன் ஃப்ரம் ஹார்ட் பிரிங்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் கேரக்டர். தமிழில் சொல்கிறேன். உணர்வுள்ள இருதயத்தின் வெளிப்பாடு சுபாவத்தின் மாற்றம் அல்லது சுபா நடவடிக்கையின் மாற்றம். இன்னொரு வாட்டி தமிழில் சொல்கிறேன். உணர்வுள்ள இருதயத்தின் வெளிப்பாடு நம்முடைய அல்லது என்னுடைய சுபாவத்தில், கேரக்டரில் மாற்றம் வெளிப்படும். ரொம்ப கவனமாக கேளுங்க சரிங்களா? கர்த்தர் ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரை, நான் எல்லா சபையிலையும் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவரை கவர்ந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையை, உன்னதமான சேனைகளின் கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த உன்னதமான கர்த்தருடைய பார்வையை நீங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன் ஆர்கன் இஸ் a most important organ. நம்ம உடம்புலே தலை முதற்கொண்டு கால் வரைக்கும் இருக்கிற ஒரு உறுப்பு ரொம்ப மிக 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 முக்கியமான உறுப்பு. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லையும் சரி, அந்த உறுப்பு மிக மிக முக்கியமான உறுப்பு சரிங்களா? அது என்ன உறுப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உறுப்பு பேர் என்ன என்றால் இருதயம். என்னங்க? இருதயம். உங்கள் இருதயம் உணர்வுள்ள இருதயமா? 1 நிமிஷம் இல்லைங்க, 5 நிமிஷம் இல்லைங்க, 10 நிமிஷம் இல்லைங்க, மொபைல் ஃபோன் பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது, பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, குடும்ப காரியத்தில் இருக்கும்போது, நம்மளுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய
பார்வையை அட்ராக்ட் பண்ணலாம், கவர்ந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் கவர்ந்து கொண்டீர்களே ஆனால் யூ வில் பி கம் இன் த பிளேஸ் ஆஃப் டேவிட். தாவீதுடைய ஸ்தானத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? வந்துடுவீங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராஸ்பர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை வணங்காதவனும் ப்ராஸ்பராக இருக்கிறாங்க, ஆண்டவரை வணர்ந்தவங்களும் ப்ராஸ்பரா இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு திருமணத்தை பார்த்துருப்பீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேக்னெட், சினிமா செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸ், ஐகான்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அந்த திருமணத்தில் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? நல்லா இருக்கணும்னு வந்தாங்களா? இருக்கலாம், தப்புன்னு சொல்ல. ஆனால் த மெயின் ஃபேக்டர் இஸ், வாட் இஸ் த மெயின் ஃபேக்டர்? முக்கியமான பிரதானமான என்ன ஒன்று அங்கே இது பண்ணுது? MONEY, பணம். என்னது? பணம், மணி. ஆசியாவிலே முதல் பணக்காரர் அவர். ஸோ ஆண்டவரை வணங்காதவங்க கூட உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நல்லா இருக்கிறாங்க, சீரும் செழிப்புமா இருக்கிறாங்க. உண்மைதான், நல்லன்னு சொல்ல. ஆனால் கர்த்தரை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கும் கர்த்தரோட பிள்ளைகளே, நல்லா கவனமாக கேளுங்கம்மா, நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் திரும்பியும் சொல்கிறேன், எவர்லாஸ்டிங் லைஃப்பை கொடுத்துருக்காரு. நரகத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல, அதோடைய பங்காவும் நம்ம இருக்க போகிறதும் கிடையாது. உன்னதமான நித்திய வாழ்க்கையை கர்த்தரோட கூட, நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தரோட யுகமாக வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எல்லாம் பங்காளர்களாக இருக்க போகிறோம். சரிங்களா? அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆனால் மற்றவர்களுக்கோ உலகத்தார்களுக்கோ அந்த நிச்சயம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரி, நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகும்போது ஃபிசிக்கலாக சொல்கிறேன். இந்த இருதயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருதயத்தை பற்றி டிவியில் படிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னென்ன தமிழ் இங்கிலீஷில் சொன்னால் நல்லாயிருக்கும். அட்டாக் சொல்லுவாங்க. என்ன அட்டாக் சொல்லுவாங்க? என்னங்க? ஹார்ட் அட்டாக்கா? இப்போ நம்ம செய்தியில் கேள்விப்படுறோம், என்ன ஆகுது? நிறையா என்ன வந்துட்டு இருக்கு? ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கா? குறிப்பாக யாருக்கு வருது? பெண்களுக்கு வருதா, ஆண்களுக்கு வருதா ஹார்ட் அட்டாக்கு? ஆண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருதா? ஏன் வருதுன்னு எனக்கே ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு. நான் இருக்கிறது ஒரு மெடிக்கல் ஃபீல்டு. அது என்ன சுவாமி, ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜபத்திலே ஜபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரே என்னன்னே தெரிலப்பா, ஹார்ட் அட்டாக் அதிகமாக யாருக்கு தான் வருது? ஆண்களுக்கு தான் வருது, பெண்களுக்கு வரவே மாட்டேங்குது. குறிப்பாக பிரதானமாக கல்யாணமான ஆண்கள், அதுவும் வயசான தாத்தா இருந்தால் கூட அவருக்கு என்ன தான் வருது? ஹார்ட் அட்டாக் தான் வருது. ஆனால் திருமணமான பெண்கள் அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தா ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க, பெண்கள் இல்லவே கூட சொல்லலாங்க. அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய ஜபம்லாம் முடிச்சுட்டு நான் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நல்லா கவனமாக கேளுங்க. ஆக்சுவலி எனக்கு பேச்சுலர் இருக்கும்போது தெரியல, ஆனால் திருமணம் ஆகிட்ட பிறகு தான் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் என்றால் நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா கூலி தொழிலாளி. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்தாரு. ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சார். கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. எப்படி சொல்கிறது, வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டாங்க என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, ஒரு அழகான பெண் குழந்தை இருந்திருக்கு. இப்போ என்னோடய மனைவி கிட்ட நான் சொன்னேன், எங்கள் அப்பா என்ன ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சார், காலேஜ் படிக்க வச்சார், நான் இந்தியாவில் என்னுடைய இது முடிச்சிட்டேன். இப்போ என் பிள்ளை ஒரு நல்ல சிபிசிஓ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன். படிச்சுட்டு பிள்ளை என்ன பண்ணுவேன், யூஜி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்ராடு தான் அனுப்பிச்சிட்டு ஒரு நல்ல லைஃப்பை நான் செட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு, என்னுடைய பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. அது என் பாப்பாவுடைய லைஃப்பை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாதபடி எங்கள் துணி கடைக்கு போனாலும் என்ன போனாலுமே எனக்கு காசு கம்மியாக இது பண்ணிவிட்டு என் பாப்பாவுக்கு காசு அதிகமாக போட்டு என்ன பண்ணிடுறேன், நான் எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுறேன், அது ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த விதத்தில் ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த விதமாக இருக்கட்டும், எல்லாம் எக்ஸ்ட்ரானியாக கொடுக்குறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படி நான் அடிக்கடி செய்யும்போது ஜபத்தில் உட்காரும்போது நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. அப்போது ஒரு பாவியான மனுஷனாகிய நானே என் பொண்ணுக்கு தி பெஸ்ட் லைஃப் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நீங்களும் அப்படிதான். நம்மளுடைய பரம தகப்பன், என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேலே கண்ணும் கருத்துமா இருப்பார். தயவு செய்து ஆண்டவரை முறுமுறுத்துறாதீங்க, திட்டுறாதீங்க, அவிசுவாசமாயிடாதீங்க. இதெல்லாம் எப்போ ஆகும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போது. நம்ம நல்ல ஆண்டவர்கிட்ட இருப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நம்ம ஒரு மாடி வீடு கட்டினா அவர் 3 மாடி வீடு கட்டிட்டு வரு. நம்ம மாருதி சுசுகி கார் வாங்கினா 800 வாங்கினா அவர் என்ன பண்ணுறாரு, ஆடி கார் வாங்கிட்டு வரு. லைஃப் ட்ராக்கு சூப்பராக போயிட்டுருக்கோம், பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம், அவங்க பிள்ளைங்க நல்லா எக்ஸல் ஆவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நல்ல கவனமாக இருங்க. அவர் மேலே நம்பிக்கையாக முழு இதயத்தோடு, உண்மையாக உணர்வுள்ள இதயத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இயேசுவின் நாமத்தில்
நிச்சயமா என் அப்பனாக இயேசு கிறிஸ்து உயிருள்ள சாட்சியாக நான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன். என்னுடைய நண்பரும் இருக்கிறாரு. எங்களுடைய வாழ்க்கையில செய்ததை உங்கள் காதார நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை காட்டிலும் அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சங்கதிகளும் என்னுடைய ஆண்டவர் பண்ணுவார். கடந்த ஞாயிற்றுக்கு நன்றி சொல்லாமா? இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோகம், பாரம், வருத்தம், வேதனையை எல்லாம் டெபாசிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுப்பாங்க. சரி இப்போ தான் வச்சுருக்கோம், நம்ம மனைவி கிட்டையாச்சும் நம்ம சொல்லிட்டு மனைவி கிட்ட இருதயத்தில் இருக்கிறது சொன்னால் என்ன நடக்கும்? மோஸ்ட்லி இன்னும் என் இருதயம் அப்படின்னு நான் இப்போ சொல்லங்க, கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது ரீசன்ஸ் போட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டுட்டு பட் மெயினாக என்ன போட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர். இதை வந்து அவங்கள வெளியில் ரிலீஸ் பண்ண தெரியாமல், குறிப்பாக ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கலாம், பிள்ளைங்க மூலிமா, மனைவி மூலிமா, ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸ் மூலிமா, சொசைட்டியில் இருக்கிற கடன் பிரச்சனை, இது எல்லா ப்ரெஷருமே என்ன டெபாசிட் ஆகிட்டு ஹார்ட்டை கொலாப்ஸ் பண்ணிடுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹார்ட்டோடைய ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்ன, நம்மளோட இதயத்தோடைய ஃபங்க்ஷன் என்ன, முக்கியமான ஃபங்க்ஷன். நம்மளுடைய எல்லா தலை முதல் கொண்டு கால் இருக்கிற எல்லா செல்ஸ் டிஷ்யூஸுக்கும் ஆக்சிஜன், அதாவது ரத்த ஓட்டம் மூலியமா நம்மளுக்கு என்ன சப்ளை பண்ணுது, ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. அடிக்கடி டாக்டர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனமாக கேட்டுங்க, ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது, கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் அதிகமாக வருது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்லை, வாக்கிங் போகணும், நிறையா சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இதயத்தை என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்படி இருந்தோம், கவனமாக கேளுங்க. தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் நான் சொல்லுவேன் யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி கன்னடாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார், அவர் பேர் புனித் ராஜ்குமார். அவருடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு, சடன் கொலாப்ஸ் ஆகுறாரு, உடனே காரில் தூக்கிட்டு போகிறாங்க, போகிற வழியில் இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறாங்க, ப்ராட் டெட்னு எழுதுறாங்க. லாஸ்ட்டில் ரிப்போர்ட் என்ன தெரியுமா வந்தது, அவர் ஹார்ட் அட்டாக்கால் என்ன ஆகிட்டாரு, இறந்துட்டான்னு சொல்லிட்டு. நல்லா கவனமாக கேளுங்க கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே. சினிமா செலிபிரிட்டி, பாப்புலர் செலிபிரிட்டி, அவர்கிட்ட அந்த பணம் கிடையாது, எல்லாமே இருக்குது, சின்ன வயசு தான், வாலிப வயசு தான், 40ன்னு வச்சுங்க, நல்ல ஃபேமஸ், நல்லா இருந்தார், நல்லது செஞ்சார். ஆனால் அவருடைய உயிரை, அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அவர் சொல்கிறத கேட்கல. கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை சிதற விடாதபாடி இன்னும் 10 நிமிஷம் நிறைய கொண்டு வந்தேன், நான் சொல்லிட்டு போயிடுறேன், சரிங்களா? நம்மளுடைய இருதயம் இப்போ எனக்கு அடிக்கடி பயமாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? என் மனைவி கிட்ட சொல்லிட்டு போவேன், வேலைக்கு போகும்போது நான் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏங்க எப்போவுமே சொல்லிட்டு போகிறீங்க? அதுதாம்மா உண்மை, நித்திய வாழ்க்கை. எப்போவுமே வானத்தை பார்த்துட்டு போவேன், இந்த 2 மாதமாக வானத்தையே பார்க்கறதில்ல. ஏன்னா வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர். எங்கள் அப்பாவும் லீஸ் காசு கேட்டுட்டாரு, வீடு வீடாக தேடுறேன், ரோடோடா தேடுறேன், ₹1 கூட கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 மாதமாக வானத்தையே பார்க்கல. எப்படி பணத்தை புரட்டலாம்? உண்மை பிரியமானவர்களே, இருதயம் கடினமாகுது, ஜபம் குறைவாகுது, வேத வசனத்துக்கு குறைப்பாகுது. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறாம ஜியோன் லைஃப் சர்ச் கோடம்பாக்கத்தில் இருக்கவங்க விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் அப்படி இல்லைங்க, பயம். என்ன பண்ண போகிறேன், அப்பா வேற உதவி பண்ணல, என்ன ஆக போகுது, வீடும் கேட்குற அமைய மாட்டேங்குது, ஹவுஸோட வேற ப்ரெஷர் கூடாதுன்னு சொல்லிட்டு 2 மாதமாக இருதய துடிப்பு, நைட்டானால் தூக்கம் வரதில்லை. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் யார்கிட்டும் கடன் கேட்டதே கிடையாது. நான் ஒரு அஜெண்டா எடுத்திருக்கேன், செத்தாலும் கடன் இல்லாமல் சாகணும் தான் அஜெண்டா எடுத்திருக்கேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் கடன் கேட்கலாமான்னு இருப்பேன்னா ட்ரை பண்ணிட்டேன். நல்லா கவனமாக கேளுங்க கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே. இப்படி என் இருதயம் வழி மாறி போக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, சரிப்பா இது மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன், சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, நல்லா கவனமாக கேளுங்கம்மா, யாரும் வஞ்சிக்காதபடிக்கு, இப்போ இருக்கிற உபதேசங்கள், எஸ் ஃபஸ்ட்டு, சரி ஓகே பாஸ்டர், இப்போ இருக்க உபதேசங்கள் எல்லாம் செழிப்பின் உபதேசங்கள், யாரும் நம்பிடாதீங்க. கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, அது பிரதானமாக வச்சு தப்புன்னு சொல்ல, அதெல்லாம் செகண்டரி. பட் ப்ரியாரிட்டி, இப்போ நான் வெளியில் போகும்போது சடனாக நான் மரணம், நான் ஆண்டவர் இருக்காரு எனக்கு பாதுகாப்பு கூடுறாரு, உண்மைதான். ஆனால் மரணம் ஏற்பட்டுச்சுன்னா, எனக்கு விபத்து ஏற்பட்டுடுச்சுன்னா, ஆகால மரணம் அடைஞ்சிட்டேன்னா, என் மனைவி, என் பிள்ளைங்க, நான் சேர்த்த யாரும் இருக்க மாட்டாங்க, ஐசியூ வார்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துருக்காருமா. அந்த ரட்சிப்பை எழுந்துடாதீங்க வாலிபர்களே, உங்களை கையெழுத்து கூப்பி கேட்குறேன், வெளியேற பெற்ற ரட்சிப்பு, அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுங்க, சரிங்களா? போயிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டு வந்துட்டேன், காசு கொடுக்குன்னு சொல்லிட்டாரு, ஒரே சந்தோஷம். சென்னைக்கு போயிட்டு எலெக்ஷன் அப்போ போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் ஒரே சந்தோஷம். என் மனைவி கிட்ட என்ன சொல்கிறேன், அப்பா நம்பிக்கை வந்துருச்சு, அப்பா பணம் கொடுத்தாருன்னு. இப்போ நைட்டு ப்ரேயருக்கு உட்காறேன். எங்கே உட்காறேன்? ப்ரேயருக்கு உட்காந்து பார்க்குறேன், ஆண்டவரே நீ தான் ஏன் கோட்டை, நீங்கள் தான் ஏன் நம்பிக்கை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களையே தான்
நம்பியிருக்கேன். நான் பணத்தை கேட்டது தப்பு கிடையாது எங்க அப்பா கிட்ட. ஆனால் முதலாவது என் சிந்தனை, என் இருதயம் எங்க போயிருக்கணும்னா, ஆண்டவர் மேல போயிருக்கணும். அப்படி எனக்கு போல என் சூழ்நிலையினால. இப்போ ஆண்டவர் வேதத்து வசனோட என்னோட பேசினாரு. ஆ, நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேத வசனங்களோட ஜீவனுள்ள இந்த மேன்மையான வைரத்தை காட்டிலும், பல ஆர்னமெண்ட்ஸை காட்டிலும் வெளியேற பெற்ற இந்த ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையினால் ஆண்டவர் என் கூட தான் அதிகமாக பேசியிருக்கிறாரு. அதில் கதாபாத்திரங்கள் மூலியமா பேசுவார். ஆனால் இந்த வாட்டி உனக்கு உன் மண்டை மரமண்டை உன் மண்டை மரமண்டை ஆண்டவர் என்ன சொன்னார், உனக்கு இதை குறித்து நான் பேச மாட்டேன், பரிசுத்தவான்களை குறித்து பேச போகிறதில்ல. எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து பேசினார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, சங்கீதத்தில் இருக்குது. ஆனால் என்ன அதிகாரம் நான் மறந்துட்டேன், சரிங்களா? நான் ஞாபகப்படுத்தினா பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன். அதில் நான் வாசிட்டு வந்தேன். வாசிக்கும் போது திமிங்கலத்தை பற்றி இருந்தது. எதை பற்றிங்க இருந்தது? திமிங்கலத்தை பற்றி இருந்தது. அது சங்கீதம் 104, 25, 26, 27, 28 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் திமிங்கலத்தை பற்றி வாசிக்க சொன்னார். அதில் என்ன வாசிச்சதுன்னா நல்லா கவனமாக கேளுங்க. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கிற சிறியவைகளும் பிறவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் சொல்லிட்டு இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் நல்லா கவனமாக கேளுங்க. நான் ஆண்டவர்கிட்ட நடந்ததை சொல்கிறேன் ஜபத்தில். இதை வாசிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இதில் என்ன சுவாமி இருக்குது, இதில் என்ன ஐயரே இருக்குது, இதில் என்னப்பா எனக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திமிங்கலத்தை கோட் பண்ணி காமிச்சாரு. திமிங்கலமா? சரி, இந்த திமிங்கலத்தை பற்றி ப்ரௌஸ் பண்ணலாமே சொல்லிட்டு திமிங்கலத்தை பற்றி ப்ரௌஸ் பண்ணேன். நல்லா கவனமாக கேளுங்க. உலகத்திலே இருக்கிற பெரிய சைஸு கடல் வாழ் உயிரினம் எது பார்த்தீங்கன்னா, விலங்குகளே சொல்கிறாங்க, எது பார்த்தீங்கன்னா திமிங்கலமா. அந்த ஒரு திமிங்கலத்துடைய சைஸு எவ்வளோ தெரியுமா? 4 லட்சம் பவுண்டு வெயிட்டா. அதே மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா 98 ஃபீட் லென்த்தா திமிங்கலத்துடைய சைஸு. எனக்கு இன்னும் புரியல. இன்னும் கொஞ்சம் விலகிற மாதிரி நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். இன்னும் அவங்க எப்படி கோட் பண்ணி காமிச்சாங்கன்னா நல்லா பாருங்க. 33 யானையை ஒன்னா சேர்த்தா எவ்வளோ சைஸ் வருதோ அவ்வளோ சைஸ் தான் ஒரு திமிங்கலமா. எவ்வளோங்க? 33. சரி, 40 யானை வச்சுங்களா? யானை கூகுளில் சொன்னது 33 யானையை ஒன்றா சேர்த்தா எவ்வளோ சைஸு வெயிட் வருதோ ஒரு திமிங்கலம் எவ்வளோங்க? அவ்வளோ சைஸு அவ்வளோ வெயிட்டா. ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் சாப்பாடு யார் போடுவா, இது எல்லாம் எப்படி உயிர் வாழுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றார் பாருங்க. அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மையே நோக்கி காத்து இருக்குமா. கடல் தண்ணி யாரும் நினைச்சு சொல்லாமா? எவ்வளோங்க மீன்? 100 மீனா, வஞ்சர மீனா, சீலா மீனா, கவலை மீனா? மீனில் கூட கவலை மீன் இருக்குது. மனுஷன் தான் கவலை மீன் பிரிச்சிருக்கான். ஆக்சுவலி கவலை மீனே இருக்காது. என் மனைவி திட்டினா ஒரு வாட்டி கவலை மீன் வாங்கினாங்க. எப்போ அது கவலை மீன் சந்தோஷ மீன் சொல்லி சொன்னேன். எந்த மீன் 150 எனக்கு தெரியாது, 1000 தெரியாது. எவ்வளோ மீன் அது சாப்பிடுன்னு தெரிலங்க எனக்கு. ஒரு யானைக்கு தீனி போட முடியுமா? இப்போ ஒரு நாட்டு மாடிக்கே தீனி போட முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க கிராமப்புறத்தில். இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் அவைகளையும் போஷிக்கிறார். மகனே, நீ என்னப்பா இப்படி உணர்வில்லாத இருதயமாக இருந்துட்டே மகனே. ஆண்டவர் என்னை உணர்த்த ஒன்று முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்க. முதலாவது என் இருதயம் உண்மை நோக்கி தான் பார்த்துருக்கணும். உண்மை நோக்கி நான் பார்க்கல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது மட்டும் இல்லை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஜீவனுள்ள வசனங்களில் குடும்ப பிரச்சனை வரும்போது, வேலையில் பிரச்சனை வரும்போது, பண பிரச்சனை வரும்போது 24 மணி நேரமும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கர்த்தரோட இந்த மகிமையான வார்த்தையை உங்கள் இருதயத்தில் டெபாசிட் பண்ணும்போது there will be no heart attack for who? ஹார்ட் அட்டாக் யாருக்கு வராதுங்க? கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன வராது? ஹார்ட் அட்டாக்கு வருமா? வராது. அதனால தான் குறிப்பாக திருமணமான ஆண்களுக்கு அதிகமாக சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை என்ன பண்ணணும்? நம்ம தியானிக்கணும். எப்போ? குறிப்பாக நான் என் மனைவி அதிகமாக திட்டும் போது என்ன திட்டுவாங்க? இப்படி போயிட்டு இருக்கே ஆண்டவருக்கு, வீடு கட்டலையா, பிளாட்டு வாங்கலையா, 1 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட்டை நான் கற்றுக்கிட்டேன். 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியுமா? 4000. அது வரைக்கும் எனக்கு கணக்குன்னா தெரியாதுங்க. 5000 அவங்க சொல்கிறது, 10,000 என்ன இப்படின்னா சொல்கிறாங்கன்னு. அப்புறம் ப்ரெஷர், பெண் குழந்தை பிறந்துருச்சு, ஜிஆர்டி கேஆர்டி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் தப்புன்னு சொல்லலை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை கவனமாக கணிக்கணும். உலகமும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க. ஆனால் கர்த்தர் பெரிய பாக்கியம் கொடுத்துருக்காருமா, அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. நம்மக்கிட்ட பணம் இல்லை தான், கடன் தான், கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே இருக்குதான். ஆனால் வெளியேற பெற்ற ரட்சிப்பு, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய பிரசன்னம், சங்கீதி எல்லாம் கொடுத்துருக்காரு. கர்த்தரை கடங்களை தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா.
சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் வீட்ல போய் வாசிங்க. நீதிமொழிகள் 23:26ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை எனக்கு தா." ஆனா இந்த உலகமும் என்ன கேட்குதுன்னா, இருதயம் தான் கேட்குது. இருதயத்தை கவர் பண்ற மாதிரி எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தரும் என்ன கேட்கிறாருன்னு, மகனே மகளே எதை கொடுக்கணுமா? உங்களுடைய இருதயத்தை கொடுக்கணுமா? ஆனா சங்கீதத்துல வாசி பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா அருமையா இருக்குது. சங்கீதம் 139 23 24 நீங்க வாசி பாருங்க. அது இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். அதை சொல்றாரு பக்தன் இப்படியா, ஆண்டவரே என்னை நீங்க சோதித்து ஆராய்ந்து பாருங்க சுவாமி. அப்பா, வேதனை உண்டாக்கும் காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்க சுவாமி. நித்திய வழியில ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா. உணர்வுள்ள இருதயம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னை பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் கோபம் வரும். உங்களோட எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும் என்னுடைய வேலையில். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்களே சார் நீங்கள். இப்படியே சொன்னார், சார் நீங்கள் கிறிஸ்துவர் தானே? நல்லா கவனமாக பாருங்கம்மா, இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எல்லாம் என்ன பாருங்கள், 5 நிமிஷம். கிறிஸ்துவர் தானே, இப்படி நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்களே. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, உண்மைதான். என்னுடைய வேலை இது. என்ன தெரியுமா கேட்பான்னா, உடனே சார் சாரி சார் மன்னிச்சிடுங்க சார், நான் யார் தெரியுமா, நான் என்ன பொசிஷனில் இருக்குமா, என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா சொல்லிட்டு நான் அப்படி தான் சொல்ல வந்தேன். பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், மகனே நீ தப்பு பண்ணிட்டப்பா, தப்புப்பா. உடனே நான் மன்னிப்பு போயிட்டேன். சார் மன்னிச்சிடுங்க சார், நான் பண்ணது தப்பு தான் சார். அந்த குறிப்பிட்ட நபருக்கும் ஃபோன் பண்ணி, மா சாரிம்மா, நான் கோவப்பட்டேன், மன்னிச்சிடுங்க சொல்லிட்டேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உணர்வுள்ள இருதயமா நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷனல் கேரியரு, ஹெல்த்து நல்ல. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வர வியாதினா ஒன்றுமே சொல்ல முடியலம்மா. சமீபத்தில் நேற்று ஒரு அண்ணனை பார்த்தேன், 2 குழந்தைங்க. அவங்க மனைவி இப்போ தான் போன மாதம் டெத் சர்டிஃபிகேட்டு என்ன பண்ண சொன்னார், சைன் வேலிட் ஆகல. சென்னையில் ராஜீவனில் இறந்துட்டாங்க. இது சைன் வேலிட் ஆகலைங்க, எனக்கு வேலிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்து நம்ம வேலிட் பண்ணி கொடுத்தோம். அப்போது அவங்க வயசை பார்த்தா அவங்களுக்கு 32 வயசு. 2 குழந்தைங்க இறந்துட்டாங்கம்மா. எப்படி தம்மா இறந்தாங்க? கேன்சர். எப்படிங்க? கேன்சர். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சரி, பலவிதமான வியாதிகள் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும். ஆனால் ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளியேற பெற்ற உன்னதமான பரிசுத்தமான அந்த திருத்தத்தை ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள இருதயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அறிக்கை செய்யணும். பிள்ளை மேலே என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்து மேலே எல்லாத்துல மேலேயும் உணர்வுள்ள இருதயமாக நீங்கள் செய்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எல்லாமே சுகமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். கடைசியாக ஒருத்தரை பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். லூக்கா எடுத்துக்கலாம், 19ஆம் அதிகாரம். சரிங்களா? 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உலகத்துக்கே தெரிஞ்சது தான். இதை குறித்து பலாயிரம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சற்று ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் ஃபாலோ பண்ணும்போது, பின்பற்றும் போது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. சரிங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரம். சரி, எல்லாரும் என்ன பார்க்கலாம், வீட்டில் போய் அதை வாசிங்க. சரிங்களா? எல்லாம் கவனமாக கேளுங்க. இந்த லூக்கா 19 அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா? ஆண்டவர் எரிகோக்கு வருவார். சகேயுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் குள்ளமாக இருப்பார். மரத்து மேலே ஏறுவார். ஆண்டவர் நிற்பார், பார்ப்பார், இறங்குவார், வீட்டுக்கு போவார், வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொல்வார், முடிஞ்சுது. இதுதான் அந்த காட்சி நடந்த சம்பவம். எல்லாருக்கும் தெரியும்ல? எனக்கும் தெரியுங்க. 1000 வாட்டி இல்லை, கோடி வாட்டி நான் படிச்சிருக்கேன், சுவாசிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர், அதுதாங்க நம்ம பரிசுத்த வேதாகமும். அதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட மேன்மையை விட்டுறாதீங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இந்த விஷயம் என்ன ரொம்பனா, இந்த சகேயு யார் தெரியுமா உங்களுக்கு? சகேயோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ சீஃப் டாக்ஸ் கலெக்டர், இஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த காலத்தில் அவர் பிரதான டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர், அதுவும் அரசாங்க அதிகாரி அவர். அதுவும் அவருடைய ஹிஸ்ட்ரி இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஹீப்ரூவில் நல்லா கவனமாக கேட்டுங்க. அந்த ஒரு விளக்க உரையில் நல்லா கவனமாக கேளுங்க. நல்ல பணம் வட்டிக்கு விட்டு நல்லா சம்பாதிச்சாரு அவர் தான். அதுவும் நல்ல ரிச் மேன், பணக்காரரு. எந்த ஒரு குறையும் இல்லைங்க, கவலையும் இல்லைங்க, சூப்பராக இருந்தாருங்க.
இப்போ நீங்க அந்த வசனத்தை ரொம்ப வாசி பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்து எரிகோக்கு வந்துட்டான்னு இவர் என்ன பண்றாரு, கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோடனே நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவரை சுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய கூட்டம் இருந்தது. அற்புதத்துக்காக, தங்களுடைய வாழ்க்கையை மாறினதுக்காக அவர் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த கூட்டங்கள் எல்லாம் வரும். அவர் கூட இருக்கும். 1000 2000 3000 தெரியாது. அதே போலதான் அது அன்னைக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் சபைக்கு வந்திருக்கீங்க, சபையில் ஆண்டவர் இருக்கிறாரு. அதே போல நீங்க எல்லாம் இருக்கீங்க. கவனமா கேளுங்க. ஆனா ஆண்டவர் எரிகோக்கு வரும்போது 1000 கூட்டம் இருந்தது, சீஷல் இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வை யார் மேல தெரியுமா பட்டுது? இந்த சகையை கேள்விப்பட்ட உடனே அவர் ஆசையில ஓடி போல. நல்லா கவனமா கேளுங்க கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில அவர் ஆசையில ஓடி போய், ஆசையா இருக்கு நான் மரத்துல ஏறி பார்க்க போன்னு அவரு எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். நான் எப்படியா நினைக்கிறேன், அவர் நினைச்சிருக்கான் இவ்வளவு பணம் இருந்து இவ்வளவு ஆசை இருந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, எல்லாரும் சபிக்கிறாங்களே, குடும்பத்துல காரியம் வாய்க்கப்படலையே, இவ்வளவு சமாதானமா ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குதே சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுஷாந்த் சிங் ராஜ்புட் தெரியுமா? சுஷாந்த் சிங் ராஜ்புட் இப்படி சொன்னா தெரியாது. MS தோனி படம் பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய மதிப்பிற்குரிய வேர்ல்ட் கப் என்ன பண்ணாரு, இந்தியா எக்ஸ் கேப்டன் என்ன பண்ணாரு, வேர்ல்ட் கப் வின் பண்ணாரா? அவருக்கு குறிச்சு ஒரு வாழ்க்கை வரலாறு படம் வந்தது. நீங்க யாரும் பார்க்கல, ஆனா நான் பார்த்துட்டேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, MS தோனி அந்த படத்தை நான் பார்த்தேன். நல்லா கவனமா கேளுங்கம்மா. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். அந்த படத்தில் நடித்த ஹீரோ இப்போ இல்லைம்மா, என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, சூசைட் பண்ணி இறந்துட்டார். பாலிவுட் ஆக்டர். அவர் ஃப்ளாட்ஸில் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க டாக்டர், நியூஸில் வந்தது சரிங்களா, நியூஸ் ஸ்டோரி IBCயில் என்ன தெரியுமா, நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு, அவருடைய ரூமில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் மாத்திரைகள் அவரமா, ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக. இவருக்கு என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸு, நல்ல ஃபேம் நல்ல புகழ், ஆனால் பாருங்கள் நிம்மதி இல்லை. பணம் இருக்குது, புகழ் இருக்குது, சின்ன வயசு, இப்போ என்னன்னு தெரியல, இறந்துட்டார். இதே போல தான் சகேவும் இருந்தார். இவர் ஒருவேளை இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் வரதை கேள்விப்பட்டோன்னே அவருடைய இருதயம் மாறுது. நான் இப்படியா நினைக்கிறேன், என்ன இருக்கும், சே இவ்வளோ நாள் அநியாயமாக வட்டி வாங்கிட்டோம், பணத்தை சம்பாதிச்சிட்டோம், நிம்மதியே இல்லை. ஆனால் இந்த ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்திருக்காராமே, அவர் பல அற்புதம் செஞ்சிருக்காராமே, அவர் பாவத்தை மன்னிக்கிறாராமே, அவர் தேவனுடைய குமாரனாமே, உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனாகிய கர்த்தருடைய ஒரே குமாரனாமே அவருன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு அவர் இருதயத்தில் அந்த மனம் திரும்புதல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படியே வந்து அந்த காட்டுத்தீ மரத்தை குறித்து நிறையா சொல்கிறாங்க. அது முள்ளா இருக்கான், ரத்தம் வருமா, எனக்கு அதனால் தெரிலங்க, நான் பார்த்ததில்லைங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவர் மரத்து மேலே ஏறி இது பண்ணும்போது பல பேர் ஆண்டவர் சுற்றி இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பார்க்கல, அவங்க பக்கத்தில் நிற்கல, அவங்க வீட்டுக்கு வரல. இன்னைக்கு சபையில் என்னையும் சேர்த்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. எல்லாரையும் பார்ப்பாரா எனக்கு தெரியாது, எல்லாரும் கூடயும் நிற்பாரா எனக்கு தெரியாது, எல்லாரும் வீட்டுக்கு வருவாரா எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவர் அப்படி போல. அவர் எங்கே தெரியுமா வந்து நின்றாரு, கரெக்டாக சகேயு மரத்து மேலே ஏறிக்கிறாரு. அவர் வந்து நின்றாரு. ஏன் நின்றாரு, அவர் சீஃப் டேக்ஸ் கலெக்டரு, அவர் பணக்காரரு, அவர் வீட்டில் போனால் நல்லா என்ன பண்ணலாம், நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு இருந்தாரா? இல்லை. ஆசையை பார்த்தாரா? இல்லை. அவருடைய உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரை நிற்க வச்சிருக்கோம். கடவுள் தாட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? இன்னைக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எத்தனை பேர் உணர்வுள்ள இருதயமாக இருக்கும்? ஃபோனை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? டிவியை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? வேலை ஸ்தலத்தில் நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய கைகள், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய நடக்க எல்லாமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பஸ்ஸில் போகும்போது, வண்டியில் போகும்போது நம்மளுடைய எல்லாவுடைய செய்கைகளும் சிந்தனையும் எப்படி இருக்குது? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? உணர்வுள்ள இருதயம் இருக்கா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் வாழ்வோமே. ஆனால் இயேசுவை நாம் அதை சொல்கிறேன், அவர் வந்து நின்றாரு. அவர் சகேயுவை பார்த்தாரு, இறங்கி வா சகேயுன்னு பேரை கூப்பிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாத அவர் வீட்டுக்கு போனார். இன்றைக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னார். இப்போ உன்னதத்தில் அவரோட கூட இருக்கிற கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லிட்டு அவனை முடிச்சிடுறேன். என்னுடைய வீட்டில் இருந்தபோது ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தபோது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாம்பார் ரசம் டீ, அதுவும் டீ டஸ்ட்டு டீ, பிரியாணினா ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வேலை கிடச்ச உடனே நான் ஒரு நல்ல பிராண்ட் லைஃப் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன், ஸ்டார் ஹோட்டல் போனேன், 7 ஸ்டார் தாஜ் போனேன். போகும்போது அப்படியே என் வாழ்க்கையில் பார்க்காதது, அப்படியே வாயை பொழந்துட்டேன் ஃபஸ்ட் டைமாக. கூட இருக்கவர் சொல்கிறார், சார் 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 சொல்லிட்டு இது பண்ணுறாரு அவர். அப்படியே இப்போ எங்கன்னா நம்ம எங்கே சொல்கிறதுனா ஃபுட் கோர்ட்டில் பஃபே சிஸ்டம் இருந்தது, சாப்பிட்ற இடத்துல போனேன். பார்க்குற வெரைட்டிஸ் சாப்பாடு. அப்புறம் டீ போனேன். டீ போட்டால் எத்தனை டீ, ரெட் டீ, பிளாக் டீ, ரோஸ் டீ, பிங்க் டீ, அந்த டீ. நான் என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரே ஒரு டீ தான். ஆனால் பார்த்தா அங்கே என்ன சாப்பிடுது, ஒரு 15 நிமிஷமாக குழப்பம்.
எதை சாப்பிட்றது? இப்படி போனால் நான்வெஜ், அப்படி போனால் வெஜ்ஜு, எல்லாமே 2 காலு 4 காலு 8 காலு 10 காலு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இது வரைக்கும் நான் அனுபவிக்கல, இப்போ நான் அனுபவித்தேன். வெள்ளம் வந்தோடனே அன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். 8 வருஷம் முன்னாடி. இப்பயும் போயிட்டுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா கவனமாக கேளுங்க. நான் ஏன் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். எனக்கு இன்னும் ஆசை, என் பொண்ணுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு கட்டி கொடுத்துடணும். என்னுடைய ஆசையை சொல்கிறேன். என் பொண்ணுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துடணும். ஆனால் இப்போ நாங்கள் வீடு கட்டும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன். ஆண்டவரே, இப்போ நாங்கள் இடம் வாங்கிட்டு நான் ஒரு வீடு கட்ட மாட்டேன். நான் இடம் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன். எனக்கு தெரியும், யாரும் நன்றி சொல்லாமா? அதுவும் அந்த ஆலயம் எப்படி இருக்கும்னா, எங்கள் வீடு கட்டுறதோட கிளாஸாக இருக்கும். சும்மா கொட்டையோ பேருக்கு ஷீட்டோ போட்டு மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதே போல் என்ன பண்ண ஆண்டவரே, நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஆலயத்தை நான் கட்டுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வீடை கட்டுவேன்னு சொன்னேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ என் பொண்ணை பார்க்குறேன். என் பொண்ணு வளர்ந்துட்டு பிறகு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டு, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்ல ரசிக்கப்பட்ட தம்பியா, பணமேல்னா கூட பரவாயில்ல, ஏழை வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நானே ஏழையாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அப்பாவுக்குள்ளே நல்ல அப்பா என்ன வச்சுருக்காரு. சரிங்களா? நல்லா படிச்சிருக்கிற பையனா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சொந்த வீடு என்ன பண்ணுவேன். ஆசை இருக்குமா, இல்லைன்னு சொல்ல. கடன் இருக்கக்கூடாது, சொந்த வீடு அந்த இது இருக்குது, போயிட்டுருக்கோம், அதில் போயிட்டுருக்கோம். பாப்பாவுக்கு நல்ல எஜுகேஷன். நான் ஸ்டேட் போர்ட் படித்தேன். பாப்பாவை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இது பண்ணால் என் ஒய்ஃப் இன்டர்நேஷ்னல் வேணால் சிபிஎஸ்சியில் சொல்கிறாங்க. நல்ல எஜுகேஷன் எல்லாமே எனக்கு இருக்குது. உலகத்தில் பார்க்கும்போது எனக்கு ஆசை இருக்குது. அப்போ நான் ஆண்டவரை பார்க்குறேன். ஆண்டவரை பார்க்கும்போது இந்த வேதத்தூளில் பார்க்குறேன். இந்த வேதத்தூளில் பார்க்கும்போது கர்த்தருடைய தாசர்கள் எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணல, பிச்சைக்காரங்களாம் விடலாமா? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லாமா? யாருமே ஆண்டவர் என்ன பண்ணல, பிச்சைக்காரனா விடல. எல்லாமே ஹிஸ்ட்ரி மேக்கராக தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. எல்லாரையும் ஐஸ்வர்யாக தான் வச்சிருந்தாரு. அவங்களுடைய சாட்சிகளை இந்த வேத வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல், கனத்திற்குரிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக என் அப்பனாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு செய்யலாம் கூட நம்ம சங்கதிகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார். எனக்கு நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்து ஆட்சிப்படுறது என்ன காரியம்னா, இதோட சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை வணங்கலை, காணிக்க கொடுக்கல, தசபாகம் கொடுக்கல, என் கொள்ளு பாட்டனுங்க யாரும் பண்ணல. நாங்கள் புறஜாதியா, we are Gentiles. ஆனால் என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகல. இந்த ராப்பிச்சக்காரனா இருந்தேன். என்னை தேடி என் அப்பனாக நான் ராப்பிச்சக்காரனா இருக்கும்போது என்னை தேடி ஆண்டவர் வந்தாருமா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கை குழந்தைய கூப்பிட்டு வந்துருக்கீங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்க, ஆண்டவர் ஜீவனில் இது கேட்குறீங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, முடிஞ்சதுக்கு கொடுக்குறீங்க. ஆண்டவர் சும்மா விட்டுறாருமா? இல்லை, உண்மையாக செய்கிறவங்கள ஒருபோதும் சும்மா விட மாட்டார். கண்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லாமா? அப்படியே கண்களை மூடலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். நேரம் அதிகமாக கடந்து போயிடுச்சு. ரொம்ப மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஆபத்தான உலகத்தில் இருக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. பிள்ளைகளுடைய சுகம், பாதுகாப்பு, வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பு. அதே போல் இப்போனா பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கூட ஏற்றிட்டாங்க. பல தரப்பட்ட பிரச்சனை இருக்கு. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிட்டு இருக்கு. எல்லாம் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம சம்பளம் மட்டும் அப்படியே தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. உழைக்கிறோம், 8 ஹவர் உழைக்கிறோம், ஆனால் அது கூடிய பலன் இல்லை. குறிப்பாக கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு, அவரை தெய்வமாக வணங்குகின்ற உண்மையான உணர்வுள்ள இருதயத்தை கொண்ட தெய்வ பிள்ளைகளுக்கு தான் அதிகமான பிரச்சனை, கஷ்டம், போராட்டம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாடு வேண்டாம் ஆண்டவரே, அப்பா இதுக்கு மேலே என்னால் முடியல சுவாமி, ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்கப்பா. இந்த உலகத்தில் வாழ்ந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்தா, இல்லாட்டி வேலையில் பிரச்சனை வந்தா, பண பிரச்சனை வந்தா, ஆண்டவரே பயமாக இருக்கு ஆண்டவரே, அடுத்த நாள் நான் எப்படி சந்திக்க போகிறேன்னு தெரியல அப்பா, என் வீட்டுக்காரர்கிட்ட நான் என்ன பண்ண போகிறது இல்லை, எனக்கு திகிலாக இருக்கு ஆண்டவரே, பயமாக இருக்கு ஆண்டவரே, அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லா ஆண்டவரே சொல்கிறோம். ஆனால் பலதரப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. உண்மைதான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறாருமா. உணர்வுள்ள இருதயம், உண்மையான இருதயம். ஏனென்றால் எபேசியர்ல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறாரு. அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தக்கூடாது. எல்லாமே இருக்கு, கஷ்டம் இருக்கு, உண்மைதான், பாடு இருக்கு, உண்மைதான். ஆனா ஆண்டவரை வணங்காதவங்க நல்லதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காருமா. வெளியேற பெற்ற ரட்சிப்பு, சால்வேஷன், நித்திய ராஜ்யம். அந்த நரக அக்னியிலிருந்து நம்மளை எல்லாம் மீட்டு எடுத்து இருக்கிறாரு. இந்த அக்னி நட்சத்திரத்தை நம்மளால தாங்க முடியல. மே மாசம், ஏப்ரல் மாசம் வர்ற அந்த சூரியனுடைய வர உஷ்ணத்தையே நம்மளால தாங்க முடியல. பூமியில நம்மளுடைய மாம்சம்
அந்த நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாது தேவஜனமே. அது நமக்கு உரியது அல்ல. தேவன் தன் ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்து இவ்வளவாய் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். He demonstrated its love. God demonstrated its love by giving his only begotten son. Church, இப்படிப்பட்ட அன்பு யாரும் செய்ய முடியாது. கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உணர்வுள்ள இருதயமா இருந்தீங்க கர்த்தரை பார்ப்பீங்களா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க தொட்டது எல்லாமே வாய்க்கும். நீங்க தொட்டது எல்லாமே வாய்க்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, வேலை எல்லாமே ஆகும். உணர்வுள்ள இருதயம், கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உணர்வுள்ள இருதயம் 24/7 இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நம்மளால முடியாது, அது உண்மைதான். நம்மளால சாத்தியம் இல்ல, அது உண்மைதான். ஆனால் தேவன் நமக்கு அவருடைய ஆவியை தந்தரளி உள்ளார். ஏனென்றால் எபேசியரில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவரை துக்கப்படுத்தாதீர்கள். நன்றி தகப்பனே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. உணர்வுள்ள இதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பூமியில கண்ணோக்கி பார்த்தாராம். ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொன்னார். சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தர் பார்க்கிறார், உணர்வுள்ளவனுக்கு நான் பார்க்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து பேசின ஊழியக்காரர், அவர் நல்லா சுகமா இருக்கலாம். அவர் சொன்னது போல சகவி எப்படி வாழ்ந்தாலும் அதை விட நல்லா இருக்கலாம், இன்னும் கூட நல்லா இருக்கலாம். ஒரு டீ கடையில் போயிட்டு அப்படி நின்னாருனாக்கா டீ கடைக்காரனே வந்து காசை கொடுத்துட்டு சார் கண்டுக்காம போயிடுங்கன்னு சொல்லுவான். ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு 10 பார்சல் கட்டியான்னு சொன்னால் கட்டி கொடுத்துருவான். கையில் காசை கொடுத்து அனுப்பிச்சிடுவான். ஏன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வராங்கனால பயப்படுவாங்க. உள்ள என்ன இருக்கு, பொருட்கள் எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்குதா, கலப்படம் இருக்குதா, அதை கண்டுபிடிச்சு அவங்க மேலே கேஸ் போட முடியும். ஆனால் அருமையான ஊழியக்காரர் உண்மை உத்தமமாய் வாழ்கிறபடினாலே, உணர்வோடு வாழ்கிறபடினாலே, அவர் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னார், நானும் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்னார். ஆமென். கஷ்டப்படாமல் வாழ முடியும், ஆனால் கர்த்தருக்காக வாழும் பொழுது சில கஷ்ட நஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அந்த உண்மையை தவறக்கூடாது. உண்மையை தவறாம இருப்போமானா ஜீவ கிரீடத்தை பெறுவோம். ஆமென். மகிமை உள்ள ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை வைப்பார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல, அவருடைய பார்வை சகைவு மேல பட்டது. ஏன் தெரியுமா? அவன் உணர்வு உள்ளவனா இருந்தான். இயேசு வந்தவனே, ஆண்டவரே நான் அத்தனையா திருப்தியா கொடுத்துறேன், ஆண்டவரே திருப்பி கொடுத்துறேன். யார் இடத்துல அநியாயமா வாங்கினோ அதெல்லாம் நான் திரும்ப கொடுத்துறேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் உணர்வு அடைகிறீங்க? ஆண்டவர் உங்க ஹார்ட்டை பார்க்கிறார், உங்க இதயத்தை பார்க்கிறார். உங்க இதயத்தை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாரும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த முடியுமா? உங்க இருதயத்தை கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்த முடியுமா? எசேக்கியா ராஜா சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தேனே. பாருங்க, கர்த்தர் பக்கமா திரும்பி சொல்றான். ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா அப்படி? நம்ம நான் உண்மையா நடந்தேன், ஆண்ட உத்தமமா நடந்தப்பா, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வியாதி, எனக்கு ஏன் மரணம்? அவன் சொன்ன மாத்திரத்துல மரணத்தை அறிவிச்சிட்டு போன தீர்க்கதரிசி திரும்ப வந்து கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகள் திரும்ப கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். தகப்பனே, இந்த நாள்ல உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான தாசனை ஆஸ்வதிங்க.
அப்பா இந்த நாளில் தகப்பனே சாட்சி சொன்ன அருமையான தாசனை ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர் சொல்லும்போது ஏபிசிடி கூட வரல, ஆனா டபுள் டிகிரி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணினீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்படி சாட்சியாக நிறுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. இப்போது காணிக்கை பாடல் மேக்ஸ்